பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இன்றைக்கு மத்தேயு தின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு குஷ்டரோகியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். அவர் அந்த மலை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே இந்த குஷ்டரோகி இயேசுவுக்காய் காத்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்து இயேசுவுக்கு சொல்றாங்க, இயேசுவே நீங்க போக வேண்டாம் சொல்லியிருப்பாங்க கட்டாயமாய். அது ஒரு குஷ்டரோகம், அது குணமாகாத ஒரு வியாதி, நீங்கள் கிட்ட போக வேண்டாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கிட்டே சென்று அவர் கடந்து போனார். அந்த குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கேட்டுக்கொண்டது இதுதான், உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும். அருமையான தெய்வ ஜனமே, இயேசு அதுக்கு எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை குணப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன், யாருமே கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலை, யாருமே சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சென்று அந்த மனிதனை தொட்டு சுகமாக்கினார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வியாதி, நம்முடைய கஷ்டங்கள் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், இந்த மனுஷனை போல இருந்தாலும், இயேசு ஒருபோதும் அவர் நம்மளை வெறுப்பதில்லை, நம்மளை மறப்பதும் இல்லை. இயேசு நம்மை குணப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, இயேசு நம்மை விடுவிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த சாபம், அந்த சுகமாகாத ஒரு வியாதி, குஷ்டரோகத்தை இயேசு குணப்படுத்தினார். இயேசு வியாதிகளை மாத்திரம் குணப்படுத்த வரவில்லை, ஆனால் அந்த வியாதிகளுக்கு, அந்த கஷ்டங்களுக்கு, சாபங்களுக்கு காரணமா இருக்கிற பாவத்தை மன்னிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் எல்லா பாவங்களை நம்மிலிருந்து நீக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை குணப்படுத்த, நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைப்பது உண்மையானால், இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுவது உண்மையானால், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த கஷ்டங்களா இருந்தாலும், இயேசு நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு நேசிக்கிறார், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு நிச்சயமாய் தீராத வியாதிகளை குணப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இயேசு நிச்சயமாய் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். God bless you.